ஹிந்தி ரெண்டு எழுத்து வார்த்தைகளை நாம் எவ்வாறு உச்சரிப்பது மற்றும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹிந்தியில் உள்ள ரூல் என்ன அப்படின்னா, நாம் ஏதாவது ஒரு வார்த்தைகளை உச்சரிக்கும் போது கடைசி எழுத்தின் மேல் ஒரு புள்ளி இருப்பது போல நினைச்சு நாம வாசிக்கணும். இது தமிழ்ல கிடையாது, ஆனா ஹிந்தியில கண்டிப்பா நாம அப்படிதான் வாசிக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த எழுத்து ந பிளஸ் இது ல. இந்த எழுத்தை நாம ஒரு புள்ளி இருக்க மாதிரியே அனுமானிக்கணும், ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப ந இது ல மேல நம்ம ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி நினைக்கிறோம். அப்ப ந இல் நல், பாத்தீங்களா? நல் நல் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய தமிழ் அர்த்தம் டேப் டேப். சரிங்களா? இந்த ரெண்டாவது வார்த்தையும் பாருங்க, இது பிளஸ் இது ல, நாம மேல ஒரு புள்ளி வைக்கிறோம், ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். பல் பல் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரூட்ஸ், பழங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மூணாவது எழுத்து பாருங்க, இதுவும் ஜ பிளஸ் இது க. இதுல நாம ஒரு ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம், ஒரு புள்ளி இருக்க மாதிரிக்க. அப்ப இது இக் அப்படின்னு இந்த எழுத்து உச்சரிப்பு கொடுக்குது. அப்ப ஜ இக் ஜக் ஜக் அப்படின்னு நாம படிக்கணும். அடுத்தது பாருங்க, க க பிளஸ் இந்த எழுத்து ர. இதுல நாம ஒரு புள்ளி இருக்க மாதிரிக்க ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அப்ப நாம கர் க ர மேல நம்ம ஒரு புள்ளி வச்சிருக்கோம். அப்ப கர் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல ஹோம், தமிழ்ல வீடு. இப்ப இந்த ஃபிஃப்த் ஒன் பாருங்க, இந்த எழுத்து ப, ஹிந்தியில இது ப பிளஸ் இந்த எழுத்து ச. இது நாம ரிட்டர்ன் பண்றோம், மேல ஒரு புள்ளி வைக்கிறோம். அப்ப ப பிளஸ் ச, இதுல மேல நம்ம ஒரு புள்ளி வச்சிருக்கோம். அப்ப பஸ் பஸ் அப்படின்னு நமக்கு வாசிக்கிறோம். பஸ் பஸ்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க, இந்த எழுத்து நாம ஏ அப்படின்னு நெடில உச்சரிக்கிறோம். பிளஸ் இது க, இந்த எழுத்து மேல ஒரு புள்ளி வைக்கிறோம். ஏக் அப்படின்னு நீங்க படிக்கிறீங்க. ஏக் ஏக்னு சொன்னா ஒன், ஒன்று அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, க க பிளஸ் த, இந்த எழுத்து இதுல நாம ஒரு புள்ளி வைக்கிறோம். கத். அப்ப இதனுடைய இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கத் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். கத் அப்படின்னு சொன்னா லெட்டர், கடிதம். நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க, இந்த எழுத்து ர பிளஸ் இது த த. இதுல நாம ரிட்டர்ன் ஒரு புள்ளி வச்சு படிக்கிறோம். ர த மேல ஒரு புள்ளி வச்சிருக்கோம். அப்ப ரத். சோ இது நாம ரத் அப்படின்னு படிக்கிறோம். ரத் அப்படின்னு சொன்னா செரியோ, அதாவது தேர். இது ஏற்கனவே நம்ம ஒரு பழைய லெசன்லையும் படிச்சிருக்கோம். தேர்னு சொல்றது
இந்த காலத்துல இந்த சாமியை வச்சு இழுத்துட்டு வர தேர் கிடையாது. பழங்காலத்துல, அதாவது மகாபாரத போர்லன்னா கடைசி நிமிஷத்துல அந்த போருக்கு வருவாங்க இல்லையா, போர்க்காலத்துல உள்ள அந்த தேர் இதுதான். நெக்ஸ்ட் 9வது இது பாருங்க. ஹ ஹ பிளஸ் இந்த எழுத்து ல. இதை நம்ம பிரிட்டன் பண்றோம், ஒரு புள்ளி வைக்கிறோம் இங்க. அப்ப ஹ பிளஸ் ல மேல புள்ளி வச்சா ஹல் 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 அப்படிங்கும்போது பிளாவ், அதாவது கலப்பை அப்படின்னு அர்த்தம். இந்த இதுல கடைசி பாருங்க 10வது இந்த எழுத்து வ பிளஸ் இது ந. இதுல நாம மேல ஒரு புள்ளி வைக்கிறோம். வ பிளஸ் ந மேல ஒரு புள்ளி வச்சிருக்கோம். அப்ப வன். இங்க வந்து வன் வன் அப்படின்னு ஹிந்தியில நாம சொல்றோம். வன் அப்படின்னு சொல்லும்போது ஃபாரஸ்ட், அதாவது காடுன்னு தமிழ் அர்த்தம். இதே மாதிரி உங்களுக்கும் ஈஸியா ஹிந்தி எழுத்துக்கூட்டி படிக்கணுமா, ஹிந்தி கத்துக்கணுமா? ஸோ நம்மளோட சேனல்ல இருக்க வீடியோஸை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோவையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஈஸியா சிம்பிளா ஹிந்தி கத்துக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.